மழையால் சென்னை பள்ளிக்கரணையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, பள்ளிக்கரணை பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவரதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னும் மழை பெய்துட்டு இருக்கா? எப்படி சூழல் இருக்குங்க? இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை நகரை பொறுத்தவரை இன்று காலை முதலே மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடியது. சற்று முன்பாக அந்த மழை என்பதில் மழையின் தாக்கம் சற்று குறைந்துள்ளது. தற்பொழுது மழை என்பது நின்றிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். இந்த சூழ்நிலையில் இன்று காலை பணிக்கு சென்ற பெரும்பாலானவர்கள் தற்போது இந்த பணியை முடித்து வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த நேரம், அதே போல பள்ளி கல்லூரிகள் விட்டு அவர்களும் தற்போது வீட்டுக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்தில் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சென்னை அந்த ஓஎம்ஆர் சாலை என்று சொல்லக்கூடிய பழைய மகாபலிபுரம் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே தற்போது போக்குவரத்து நெரிசல் தற்போது முடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது துறைப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய ரேடியல் சாலையில் தான் தற்பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான அந்த பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் இந்த சாலையில் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சிகளும், அதே போல இந்த மழையின் காரணமாக முன்கூட்டியே பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மெட்ரோ பணிகளும் நடைபெற்று வருவதால் இந்த பாதிப்பு என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் தண்ணீர் தேக்கம் காரணமாகவும் இந்த வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில் தான் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தற்போது மாநகர அந்த போக்குவரத்து காவலர்கள் தரப்பிலிருந்தும் பணிகள் என்பது முடுக்கிவிடப்படக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் அவர்கள் தரப்பிலிருந்து முழுமையான அந்த பணி என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்ட வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வருகை என்பது இந்த சாலைகள் அதிகமாக இருக்கிறதுனால போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே தற்போது காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.